அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் தங்களது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். இன்று 4 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கிறது. நேற்றே 3 பேர் ராஜினாமா செய்திருந்தார்கள். அதுவே பெரும் பேசுபொருளாக இருந்து வரும் நிலையில இன்னைக்கு மேலும் 4 பேர் ராஜினாமா செய்ய இருப்பதாக தகவல் கிடைச்சிருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை? விவரங்கள் என்ன? வணக்கம். அதிமுகவில் நிலை வரும் உள்கட்சி பிரச்சனை தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான ஒரு அணி என 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரும் நிலையில் தனித்தனியே தங்களுக்கான கொறடா நியமிக்க வேண்டும் என்று கூட சட்டப்பேரவையில் விண்ணப்பித்திருந்தார்கள். இந்நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் 3/2 பங்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மை இல்லாத காரணத்தினால் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அந்த முடிவை வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் என இந்த இருவரும் கைவிடுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை இல்லாத சூழலில் சட்டப்பேரவையில் நடந்த வாக்கெடுப்பின் போது அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வாக்களித்த நிலையில் தற்போது அவர்கள் அமைச்சர் பதவியில் பங்கேற்பார்களா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்தது பல்வேறு அரசியல் விமர்சனங்களை உள்ளடக்கியது. இந்நிலையில் அந்த அணியில் நேரடியாக ஒருவேளை அவர்கள் கட்சிக்கு, அதாவது இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கும் பொழுது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் பதவியை இழக்க நேரிடும் என்ற ஒரு காரணத்திற்காக தற்போது அவர்கள் நேரடியாகவே தமிழக வெற்றி கழகத்தில் அந்த பிரிவை சேர்ந்த ஒரு சிலர் நேரடியாக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். முன்னதாக தங்களுடைய பதவியும் நேற்றைய தினம் 3 பேர் ராஜினாமா செய்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் 4 பேர் செய்ய இருப்பதாக கூட தகவல் இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினம் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், எஸ்.ஐ.கே. சுப்பையா உட்பட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைந்து விடுவார் என்று சொல்லப்படுகிறது. இதன் மூலமாக விரைவில் இடைத்தேர்தல் நடைபெறும். இந்த இடைத்தேர்தலின் போது ஒருவேளை இந்த தொகுதிகள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக தற்போது ராஜினாமா செய்யப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நிற்கும் பட்சத்தில் அந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் பொருட்டு அடுத்த கட்ட நகர்வு தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரும்பான்மை இருக்கிறதா இல்லையா என்பது உறுதிப்பட தெரியும். குறிப்பாக ஏற்கனவே 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய ஆதரவோடு, குறிப்பாக திமுகவிலிருந்து வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் மற்றும் காங்கிரஸ், ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சியினுடைய ஆதரவோடு தற்போது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் தனி மெஜாரிட்டி என்று 118 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் விரும்புகிறார்கள். அதன் அடிப்படையில் ஆதரவோடு இந்த கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் கூட தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணையும் பட்சத்தில் அவர்களை மீண்டும் அதே தொகுதியில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் அந்த தொகுதியில் அவர்களே வேட்பாளராக நியமிக்கப்பட்டு அதன் மூலியமாக தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பெரும்பான்மை தனி பெரும்பான்மை தன்னுடைய சொந்த கட்சியே 118 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி.